பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தற்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றம். மேலதிக விரிவான விவரங்களுக்கு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்குல இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த வழக்கை தான் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி ஆம்ஸ்ட்ராங்கினுடைய சகோதரர் பினோஸ் ஆம்ஸ்ட்ராங் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்ட நிலையில ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மனைவி பொற்கொடியும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வழக்கில் காவல்துறையின் முறையாக விசாரணை நடத்தவில்லை எனவும் முக்கியமான சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்படவில்லை எனவும் கூறப்பட்டிருந்தது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உள்ள அரசியல் தொடர்பு குறித்து விசாரிக்கப்படவில்லை எனவும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நாகேந்திரனுக்கு நெருக்கமான காங்கிரஸ் கட்சி தலைவர் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடத்தவில்லை எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டது குறித்து விசாரிக்கப்படவில்லை எனவும் உண்மையை வெளிக்கொண்டு வராமல் அவசரமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆளுங்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் விசாரணை தலையிட்டதனால குற்றப்பத்திரிகை ரத்து செய்து மீண்டும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கினுடைய விசாரணை தான் நீதிபதி வேல்முருகன் முன்பு நடைபெற்று வந்தது. அந்த வழக்கில் அவர் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தார். இந்த நிலையில் இன்றைக்கு அந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையில அந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். அதுல இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். 6 மாதத்திற்குள் சிபிஐ ஒரு முதல் கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இதுல அரசியல் மற்றும் மீடியா தலையீடு இல்லாத வகையில் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, காவல்துறை உடனடியாக சிபிஐக்கு அந்த ஆவணங்களை வழங்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ ஏற்கனவே இதில் தமிழக அரசு தரப்பாக சொன்ன வாதங்கள் என்ன? சிபிசிஐடி விசாரிச்சுட்டு வர்றாங்க. அது தொடர்பாக தமிழக அரசு என்ன சொல்லியிருந்தாங்க நீதிமன்றத்தில்? இந்த வழக்கு விசாரணை என்பது தமிழக அரசு சார்பில் காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கு விசாரணை என்பது முறையாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 27 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். விசாரணை முதல் குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விசாரணை என்பது முழுமையாக நடைபெற்று இருக்கிறது என்ற வாதத்தை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த வாதம் என்பது நீதிபதி அதை ஏற்க மறுத்து தற்போது அந்த சிபிஐ விசாரணைக்கு என்பதை மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.